கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பம் சாலையில் உள்ள காளி கோயில் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத 1,43,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகச்சந்தர், கணக்கில் வராத 1.43 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதே, கைப்பற்றப்பட்டிருக்கின்றதே, முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கிருஷ்ணகிரியிலிருந்து ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லக்கூடிய சாலையில் காளி கோயில் என்ற பகுதியில வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய சோதனை சாவடியானது செயல்பட்டு வருகிறது. இந்த சோதனை சாவடியில் தான் ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் சோதனை செய்து அனுப்பப்படுவார்கள். இந்த நிலையில தான் இந்த சோதனை சாவடியில முறைகேடுகள் நடப்பதாக ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய புகார் கிடைத்துள்ளது. அதாவது நேரடியாகவும் தனிநபர் மூலமாகவும் ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் வாகன ஓட்டுநர்களிடமிருந்து கையூட்டாக பணம் பெற்றுக்கொண்டு தற்காலிக அனுமதி சீட்டு வழங்குவதாகவும், நடை சீட்டுகளில் முத்திரை பதிப்பதாகவும், விதிமீறல்கள் ஏதேனும் இருந்தால் அதன் பெயரில் இணக்க கட்டணம் விதிக்காமல் அந்த வாகனங்களை அப்படியே தமிழகத்திற்குள் அனுப்பிவிடுவதாகவும் ஒரு ரகசிய புகார் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இதனை அடுத்து இன்று தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினுடைய டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில அங்கு போலீசார் போய் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது இந்த சோதனையின் போது அந்த வட்டார சோதனை சாவடியில் கணக்கில் வராத 1,43,800 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த சோதனை சாவடியில பணியில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் சையது ஜவாத் அகமது என்பவரிடம் இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையின் போது லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் பிரபு, உதவி ஆய்வாளர் மஞ்சுநாத் ஆகியோர் இருந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் அரசு சாட்சியங்கள் இருவரையும் உடன் வைத்துக் கொண்டு இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில கைப்பற்றப்பட்ட அந்த 1,43,800 ரூபாய் என்ன பணம், கையூட்டாக பெறப்பட்ட பணமா, எவ்வாறு இந்த அலுவலகத்தில் இந்த பணம் என்பது குறித்தெல்லாம் அந்த மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி திருலோகச்சந்தர்.